யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா வாழ்க்கை மட்டும் சிதறிக்கிட்டே போகுதா? உங்க முன்னேற்றம் ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு நின்னு போயிடுதா? காரணம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த குறள் தெளிவா சொல்லுது. இன்று நாம் பார்க்கும் குறள் 168. அழுக்காறெனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, பிறர் வளர்ச்சியைப் பார்த்து மனம் எரிந்தால் அந்த எரிச்சல் நம்ம செல்வத்தையும் நம்ம வாழ்க்கை பாதையையும் மெல்ல சுட்டு அழிச்சிடும். பொறாமை ஒரு குணம் இல்ல, அது வாழ்க்கையை விழுங்கும் தீ. சாலமன் பாப்பையா உரை. பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில், பொறாமை என்று சொல்லப்படுகிற ஒப்பில்லாத ஒரு பாவி யாரிடம் அது இருக்கிறதோ அவனுடைய செல்வத்தை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனை நரகத்திற்கும் இழுத்துச் சென்றுவிடும். யாராவது முன்னேறும்போது உங்க மனசு எப்படி ரியாக்ட் ஆகுது? காமெண்ட்ல புரிஞ்சுகிட்டேன், மாற ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.